ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சைனீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான த ஷேடோஸ் எட்ஜ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் வாங். இவர் பேசிக்காக ஒரு ரிட்டையர்டு சர்வைலன்ஸ் எக்ஸ்பர்ட். நம்மால் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ஒரு இடத்துல போகிறாரு, ஒரு நபரை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கே எல்லாம் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டாப்புல அப்படின்னா, அந்த இடத்துடைய மொத்த பூர்வீகமே சொல்லுவாப்புல. அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பண்ணுவாப்புல. அங்கே நான் போகும்போது இத்தனை மணி தான் இருந்தது, அங்கே இத்தனை பேர் இருந்தாங்க, டேபிளில் இத்தனை ஸ்பூன் தான் இருந்ததுங்கிற வரைக்கும் கணக்கு சொல்லுவார். அவ்வளவு டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி அதை திருப்பி பக்காவாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர். இப்படிப்பட்ட ஒரு நபர் இவர். இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய கொள்ளையை ஒரு கும்பல் ஒன்று அரங்கேற்றுறதுக்கு முயற்சியில் இறங்கியிருக்கு. அதை யார் மாஸ்டர் மைண்டாக இருந்து செயல்படுத்துறது அப்படின்னா, த ஷேடோ அப்படின்னு 20 வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்க ஒரு நபர். இந்த ஷேடோவை பொறுத்தளவுக்கு அவன் இதுக்கு முன்னாடியும் பல கொள்ளைகளை அரங்கேற்றிருக்கான். ஆனால் ஒரு தடவையும் ஒரு கொள்ளையை நடத்தினான் அப்படின்னா அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஆள் அமைதியாயிருவான். என்னங்க ஏதோ அடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணுவான், போனதில் தான் சரியாக எந்த தடையும் கிடைக்கல, இந்த வட்டமாக இந்த சம்பவத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அது மூலமாக அவனை கண்டுபிடிச்சிடலாம், ட்ராக் பண்ணிடலான்னு பார்த்தா ஆளையே காணா, அமைதியாகி போட்டான். என்னத்தை சொல்கிறது, சரி விடுங்க அவ்வளோதான், ஏதோ அடித்த காசு போதும்னு செட்டில் ஆகிட்டான் போல தெரியுது அப்படின்னு போலீஸ் அமைதியாக இருக்க தருணத்தில் திடீர்னு அவங்க எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குற மாதிரி அடுத்த கொள்ளையை ஒன்று நிகழ்த்துவான் அவன். அந்த மாதிரி ஷேடோ அப்படின்னு அந்த ஆள், அவர் கிட்டத்தட்ட 5 பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே தத்தெடுத்து 5 பேர்த்தையும் தொழிலுக்கு கூட வச்சிருக்காப்புல. ஒருத்தனும் ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய பிஸ்தா. இப்படி ஒரு கும்பல் சேர்ந்து கொள்ளையை அரங்கேற்றினா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கொள்ளை அரங்கேற்றப்படுது. ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சீக்ரெட் கீ மாதிரி ஒரு கீ. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஒரு பிஸ்னஸ்மேன், அவனுடைய கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட்டுடைய கீ அது. இப்படி அந்த கீ ஆட்டையை போட்டு அந்த கும்பல் தப்பிக்க பார்க்குது. பட் இவங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால கடைசியாக கிட்டத்தட்ட போலீஸ் கையில் மாட்டிட்டாங்க இவங்க அப்படிங்கிற லெவலுக்கு போலீஸ் எல்லா பக்கமும் சுத்து போட்டுருது. ஆனாலும் ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க அவங்க. இப்போ என்னங்க இவ்வளோ தூரம் க்ளோஸாக வந்து கடைசியாக அப்படியே விட்டுட்டோமே, இவங்களை விடவே கூடாதுங்க. இதுக்கு இவங்க எந்த அளவுக்கு டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு ஹை ஸ்டைம் அரங்கேற்றுறாங்க அந்த மாதிரி. அப்போ நமக்கும் அந்த அளவுக்கு திறமசாலியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம கதாநாயகனை களத்தில் இறங்கி விடுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும், அதாவது நம்ம கதாநாயகனுக்கும் அந்த ஷேடோவுக்கும் இடையில் நடந்த ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லாரி யங் அப்படிங்கிற இயக்குனர் எழுதி இயக்குன ஒரு படம் இது. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா 2007 ஐ இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஹாங்காங் ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஒன்று வந்தது. அதுவே செம்மையான ஒரு படம். அந்த படத்தில் இருந்து தான் கோல்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லி 2013 ஒரு சவுத் கொரியன் படம், அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அந்த படம், அந்த கோல்ட் ஐஸ் ஐ இன் த ஸ்கையுடைய அஃபிஷியல் ரீமேக். அது 2013 வெளியாச்சு. இப்போ 2025 அதே ஐ இன் த ஸ்கையை லூஸ்லி அடாப்டட் ஃப்ரம் ஐ இன் த ஸ்கை அப்படின்னு போட்டு இவங்க திருப்பியும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் கொஞ்சம் ரீமேக் மாதிரியும் இருக்குது, இன்னொரு பக்கம் இல்லைங்க லூஸ்லி அடாப்டட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற லெவல்லையும் இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னா, அட்டகாசமான ரைட்டிங்கு. நான் சொன்னேன் இல்லையா, கோல்ட் ஐஸே நம்ம விமர்சனம் பண்ண படம் தான். தேடி பாருங்கள் விமர்சனத்தை, செம்மையான ஒரு படம் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம் அந்த படத்தையுமே. அந்த மாதிரி இந்த படமெல்லாம் வேற லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. என்ன சார் கோல்ட் ஐஸ் அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை அப்படிங்கிற லெவலுக்கு இந்த படம் ஃபைனல் அவுட்புட்டாக வந்திருக்குது. வேற மாதிரி ஒரு ரைட்டிங்கு, வேற மாதிரி ஒரு மேக்கிங்கு. படத்துக்கு சீனுக்கு சீனு நம்மளை பரபரப்புடைய உச்சியிலே உட்கார வச்சிருக்காங்க கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த படம். ஆரம்பத்தில் இருந்து முதல்ல இந்த படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கோங்களேன். இந்த 20 நிமிஷத்தில் டெஃபினட்டாக நம்ம மூக்கு மேலே விரல வச்சு ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். எங்க இது என்ன மாதிரி ரைட்டிங்கு, என்ன மாதிரி மேக்கிங், எப்படிங்க ஸ்டேஜிங் பண்ணாங்க இதெல்லாம், இதை எப்படி இவ்வளோ விஷயத்தையும் விஷுவலி இவங்க வந்து கன்சியூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிற மிகப்பெரிய ஆச்சரியக்குரிய விடுது இந்த படம். படம் ஆரம்பித்து 20 நிமிஷத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய ஒரு படம். முதல் 20 நிமிஷத்துலேயே ஆத்தாடியோ இவங்களை எங்கே பிடிக்கிறது, இது என்ன இப்படி சம்பவம் ஆகி போச்சு கடைசியில் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்கில் கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தை. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது 3 பேர். ஒன்று நம்ம ஜாக்கி சான், வயசு ஆகிக்கிட்டே போகுது, 71 வயசு மனுஷன். இப்பயுமே பல ஃபைட்ஸை அவர் ரியலாக, எல்லா ஃபைட்ஸையும் அவர் ரியலாக தான் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற லெவலில் 71 வயசில் அந்த மனுஷன் பண்ணியிருக்காருங்க. ஆனால் உண்மையை ஒத்துக்கணும், நம்ம அவருடைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸை புல் ஆஃப் பண்ணாரோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு இல்லை. வயசுன்னு இருக்கு இல்லையா ஒரு விஷயம். பட் இருந்தும் நிச்சயமாக இந்த வயசுக்கு இந்த ஸ்பீட்லலாம் எவனுமே பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு அந்த அளவுக்கு அட்டகாசமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் டூப்பெல்லாம் போடாமல் ஒரிஜினலாகவே உருண்டு பிறண்டு நிறைய அடி வாங்கி
மனுஷன் இந்த 71 வயசுலையும் அந்த அளவுக்கு உழைப்பை போட்டு அந்த அளவுக்கு அட்டகாசமாக அந்த கேரக்டராகவே நின்றுருக்காரு. சரியான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் அது அந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக நம்ம ஜாக்கியை தவிர வேறு யாருக்கும் எந்த அளவுக்கு ஃபிட்டின் ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காப்புல அவர். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை அப்படியே நம்ம தமிழில் பண்ணலாம். என்ன பண்ணுனா ரஜினி சாருக்கு சரியாக உட்காரக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி படத்தை தான் அவங்க இப்போ வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு படம் இது. கோல்டேஸே ஏற்கனவே வந்த படம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த படம் பாருங்க, அப்படியே சீனுக்கு சீனு ரஜினி சார் பண்ணால் அவருடைய மாசுக்கு வேற மாதிரி தெரியும் இந்த படம். அப்படி அது கரெக்டாக அவருடைய ஏஜுக்கு கரெக்டாக செட் ஆகக்கூடிய ஒரு படம், அவருடைய கேரக்டருக்கு சரியாக உட்காரக்கூடிய ஒரு படம். என்ன ஒன்று, இப்படியெல்லாம் மேக்கிங்கில் ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஆள் இங்கே அதிகமாக கிடையாது. அதுதான் பிரச்சனை. அப்படி ஒரு கதாபாத்திரம் ஜாக்கி சூப்பராக கொண்டு வந்திருந்தார் அவர். அதே மாதிரி கூட வந்து கதாநாயகி, அது கதாநாயகின்னா ஜோடியெல்லாம் நீங்கள் வச்சுக்க முடியாது. அவருடைய பொண்ணு வயசில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கதாநாயகியுடைய அப்பாவும் ஜாக்கியும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க, பார்ட்னர்ஸாக இருந்தவங்க. அப்படி ஒரு கதாபாத்திரம் ஜெங் ஜிஃபிங் அவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க. அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். அவங்களுக்கு ஆக்ஷனுக்கான ஸ்கோப்பும் நிறைய இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதகலமாக பண்ணியிருக்காங்க அவங்க. படத்துடைய வில்லனாக டோனி லியோங் அவர் தான் பண்ணியிருக்காப்புல. அவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு அந்த ரோலை. அந்த கதாபாத்திரம் கடைசி வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தில் எப்பா வில்லன்னா இவன் தான் என் வில்லன் அப்படிங்கிற அளவுக்கு அது எழுதப்பட்ட விதமும் அப்படி தான். அந்த பெர்ஃபார்மன்ஸில் டோனி புல்லப் பண்ண விதமும் அப்படி தான். செம்மையான ஒரு ஆக்டர், அட்டகாசமாக புல்லப் பண்ணியிருக்காரு அவருமே. இது போக டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம். நான் சொல்கிறேனே, படத்துடைய வெறும் 20 நிமிஷம் நீங்கள் பாருங்கள், ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க. எப்படி இந்த 20 நிமிஷத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியம் வருது. அந்த அளவுக்கு செம்மையாக டெக்னிக்கலி சவுண்டாக அந்த படத்தை புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த டீமு. ஆக்சுவலாக சொல்லணும்னா சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, படத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் செட்டு, ஒரு ஆர்ஃபனேஜ் செட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக ஒரு செட்டு, ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக எதுவுமே செட்டு நம்ம முடியல. அந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக அவங்களுடைய சைட்லேருந்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணியிருக்காங்க. இது போக படத்தில் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் விளையாண்டுருக்காங்க சீனுக்கு சீனு. செம்மையான ஒரு ஒர்க்கு அந்த டீமுக்கு டீம் இருந்து. இந்த மாதிரி எல்லா டீமும் மேக்ஸிமம் புல் ஆஃப் பண்ணி ஒரு படத்தை சரியான ஒரு அவுட்புட்டை கொடுத்தா ஒரு படம் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணம். அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த கோஸ்ட் கார் சீக்வன்ஸாக இருக்கட்டும், லிஃப்ட்டில் நம்ம ஜாக்கியும் அந்த பொண்ணும் கூட போகக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், இவங்க வீட்டில் அந்த 3 பேரும் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுவாகட்டும், நம்ம ஜாக்கி அந்த வில்லனை ட்ராக் பண்ணிட்டு போகிற ஒரு சில சீக்வன்ஸ் லேட்டர் ஆஃபில் இருக்குது. ஆரம்பத்தில் எல்லாம் இருக்கும், பின்னாடி செகண்ட் ஆஃப்லேயும் இருக்குது ஒரு சில சீக்வன்ஸு. இந்த மாதிரி பல சீக்வன்ஸை நம்மளை சீட் எட்ஜில் உட்கார வச்சுருப்பாங்க. இது பியூட்டியே என்ன அப்படின்னா, ஒரு பரபரப்பான சீக்வன்ஸுக்கு முன்னாடி பயங்கர எமோஷனலாக என்னங்க படம் இப்போ தான் அந்த எமோஷனல் சைடுக்கு பரபரப்புலாம் போய் இப்போ தான் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிக்குது அந்த எமோஷனல் சீக்வன்ஸாக அப்படின்னு நினைப்போம். அடுத்த சீக்வன்ஸ் பீக்கில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், அப்புறம் ஃபுல்லாக ஸ்பாய்லராக ஆகி போய்டும். நான் ஒரு சில விஷயங்களை சொன்னால் பாருங்கள். எங்கே டல் அடிக்க ஆரம்பிக்குதோ நினைப்போமா, அடுத்த செகண்ட் உச்சியில் இருப்பாங்க படத்தில். அடுத்த சீக்வன்ஸ் அடுத்த செகண்டே இருக்கும் இந்த படம் உச்சியில். டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சும்மா பொருதி விட்டுருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில். அட்டகாசமான ஒரு படம் இது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு லிப்லாக் இருக்குது. அது லிப்லாக்லாம் கிடையாது, ஒரு சின்ன கிசிங் சீன் இருக்குது. அதை கிசிங்கே நீங்கள் எடுத்துக்க முடியாது. பரபரப்புடைய உச்சியில் ஒரு கதாபாத்திரத்தை மேனிபுலேட் பண்ணணுங்கிறதுக்காக 2 கதாபாத்திரம் டக்குன்னு கிஸ் பண்ணுற மாதிரி சும்மா நடிக்கக்கூடிய ஒரு காட்சி தான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி கடந்து போயிடும். தாராளமாக ஃபேமிலியோட அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படி எதுவுமே கிடையாது. அந்த கிசிங் சீன் நீங்கள் கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது. அதில் அப்படி எதுவுமே பெருசாகவும் கிடையாது. இந்த படம் என்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டே முடிஞ்சதுன்னா பாருங்கள். அந்த மாதிரி வேறு லெவல் சம்பவம் இந்த படம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.